திருச்சி மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தை முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி புறக்கணித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். திருச்சி மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி புறக்கணித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என்ன காரணம்? முழு விவரங்கள். அதிமுக தோல்வியை தழுவிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளோடு தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு திருச்சியை பொறுத்தவரைக்கும் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளோடு அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரைக்குமே இந்த திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் குமார் மற்றும் பரஞ்சோதி ஆகியோர் புறக்கணித்திருக்கிறார்கள். தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் அதிமுகவில் 2 அணிகளாக பிரிந்த நிலையில் வேலுமணி தரப்புக்கு ஆதரவாக குமார் மற்றும் பரஞ்சோதி ஆகியோர் செயல்பட்டனர். இதையடுத்து குமார் மற்றும் பரஞ்சோதி வகித்து வந்த அந்த மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புகளை எடப்பாடி பழனிசாமி பறித்து நடவடிக்கை எடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இருவரும் அந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திருவெரும்பு தொகுதியில் குமார் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு தோல்வியடைந்தார். பரஞ்சோதிக்கு கடந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தரவில்லை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் இருவரும் எஸ்பி வேலுமணி ஆதரவு மனநிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பது தெரிகிறது. சலோமி.